வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் பார்க்க இருப்பது மிக விரைவில் செய்யக்கூடிய தட்டை தான். தட்டை செய்வதற்கு 200 கிராம் அரிசி மாவு, 3 ஸ்பூன் பொரிகடலை, தனி வத்தல் பொடி, 3 பல் பூண்டு, கறிவேப்பிலை, உப்பு. நாம் அரிசி மாவை நன்றாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பொரிகடலையை மிக்சியில் அரைத்து சலித்து கொள்ள வேண்டும். நாம் அரிசி மாவை மிதமான தீயில் அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அரிசி மாவின் நிறம் மாறாத வண்ணம் வறுக்க வேண்டும். நாம் ஒரு கோல மாவு பதத்திற்கு வரும் வரை நன்றாக வறுத்து பின் இதை சலித்து கொள்ள வேண்டும் ஜல்லடையில். நாம் அரிசி மாவு இந்த அளவு வறுபடவையும் இதை சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சலித்து எடுத்துவிட்டு நாம் பொரிகடலை மாவையும் இப்படி ஜல்லடையில் சலிக்க வேண்டும். இப்படி அரிசி மாவை சலித்து விட்டு நாம் பொரிகடலை மாவையும் ஜல்லடையில் சலிக்க வேண்டும். பொரிகடலை மாவை நன்றாக சலித்து விட்டு நாம் ஒன்றாக கலந்து பிசைய வேண்டும். மீதமுள்ள கப்பியை நாம் கொட்டி விடலாம். நாம் இந்த மாவுடன் சிறிதளவு பட்டரை உருக்கி போட வேண்டும். இந்த அளவு பட்டர் உருகவும் நாம் இதனுடன் கலந்து விடலாம். இதனுடன் நான் 1 ஸ்பூன் கொதிக்கும் எண்ணெயையும் ஊற்ற வேண்டும். அப்பொழுதுதான் தட்டை மொறுமொறுப்பாக வரும். இதனுடன் 1 டேபிள் ஸ்பூன் கொதிக்கும் எண்ணெயும் நாம் ஊற்ற வேண்டும். இதனுடன் நாம் பூண்டை இடித்து சேர்த்து கொள்ளலாம். நாம் வத்தல் பொடி, உப்பையும் இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளலாம். 1 ஸ்பூன் ஜீரகமும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது கொதிக்கும் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நாம் நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். நாம் இதனுடன் 1 ஸ்பூன் முழு பொரிகடலையும் போட்டுக்கொள்ளலாம். கடலை பருப்பு இருந்தால் ஊற வைத்து போடலாம். பொரிகடலை என்றால் நாம் பிசையும் போது அப்படியே சேர்த்து கொள்ளலாம். இவை அனைத்தையும் சிறிதாக தண்ணீர் தெளித்து நாம் பிசைய வேண்டும். தண்ணீர் சிறிதாக தெளித்து நாம் பிசைய வேண்டும். நாம் இந்த அளவு சப்பாத்தி மாவு பதம் பிசைந்து விட்டு சிறு சிறு உருண்டைகளாக போட்டுக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தட்டை சுடுவதற்கு இப்படி சிறிய உருண்டைகளாக போட்டு வைத்து கொள்ளலாம். நாம் எடுத்துள்ள 200 கிராம் அரிசி மாவிற்கு இந்த அளவு தட்டை வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு தட்டில் இப்படி பாலித்தீன் கவரை நன்றாக கட்டி அதில் எண்ணெய் தடவி வைத்து நாம் தட்டையை தட்டி போட வேண்டும். தட்டையை இந்த அளவு தட்டி நாம் எண்ணெயை காய வைத்து போட வேண்டும். நாம் எண்ணெயில் பொரிக்கும் போது மிதமான தீயில் வைத்து தட்டையை போட வேண்டும். நாம் தட்டையை இப்படி மிதமான தீயில் போட வேண்டும், வேக வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் அனைத்து தட்டையும் நாம் சுட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் தட்டையை நாம் உடனடியாக செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். இது பட்டர், பொரிகடலை மாவு போட்டதால் கிறிஸ்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானதும் கூட. இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.